வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டிசம்பர் 11ஆம் தேதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என தகவல். நாளை மறுநாள் மீண்டும் புதுச்சேரி, காரைக்கால், கடலூரில் கனமழை பெய்யக்கூடும். வங்கக்கடலில் நிலவும் தாழ்வு பகுதி காரணமாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி வரை மழை தொடரும் என எச்சரிக்கை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு. மதுரையில் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வரும். முதற்கட்டமாக 1118 கோடியில் கட்டுமான பணிகள் நடப்பதாக RTI மூலம் தகவல். கோட்டயத்தில் புனரமைக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகத்தை திறந்து வைப்பதற்காக வரும் 11ஆம் தேதி கேரளம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விழாவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமை தாங்குவார் என தகவல். திமுக கூட்டணியின் கட்டுக்கோப்பை சீர்குலைக்க சதி நடப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. புதிய கூட்டணியில் இடம்பெற வேண்டிய தேவை விசிகாவுக்கு இல்லை எனவும் திட்டவட்டம். கட்டுக்கோப்பை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்று சிலர் முயற்சிக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பில்லை. ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் கட்சி நலனுக்கு எதிராக உள்ளது. விசிகாவில் யார் தவறு செய்தாலும் முகாந்திரத்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என திருமாவளவன் பதில். கட்சி கட்டுப்பாட்டை மீறுகிற போது, கட்சி நலன்களுக்கு ஊறு விளையும் வகையில் செயல்படுகிற போது, தலைவர், பொதுச் செயலாளர் அடங்கிய உயர்நிலைக் குழுவில் விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஒரு நடைமுறையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயலால் பாதித்த வட மாவட்டங்களுக்கு மட்டும் 2000 ரூபாய் வழங்கி அரசு பாரபட்சம் காட்டுவது ஏன் என அன்புமணி கேள்வி. மிக்ஜாம் புயலால் போது சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தவர்கள் கூட 6000 ரூபாய் பெற்றதாக கருத்து. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் மத்திய குழு ஆய்வு. பன்ருட்டி அருகே உள்ள பகண்டை, மேல் பட்டப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட சேதத்தை பார்வையிட்டனர். திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றும் இடத்தை ஆய்வு செய்யும் அதிகாரிகள். மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் நடவடிக்கை. கார்த்திகை தீபத்திற்கு திருவண்ணாமலையில் பக்தர்கள் மலையேற அனுமதிப்பது தொடர்பாக ஆய்வுக்குழுவின் அறிக்கை பெற்று முடிவெடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. மக்களை அனுமதிப்பதா அல்லது சோழுக்கு ஏற்றார் போல் தீப திருவிழாவை சிறப்போடு நடத்த வேண்டும். மக்கள் கண்குளிர அந்த தீப ஒளியை காட்சி தர வேண்டும். அந்த தீப ஒளி தரிசனத்தை மக்கள் முழுமையாக இறை அன்பர்கள் முக்கியத்துவம்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மூவர் கொலை தொடர்பாக வடமாநில வியாபாரிகளிடம் கைரேகைகள் பதிவு சேகரிப்பு. 14 தனிப்படைகள் அமைத்தும் இதுவரை துப்பு கிடைக்காததால் காவல்துறையினர் திணறல். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே நாளை முதல் மின்சார ரயில் சேவை குறைக்கப்படுவதாக வெளியான தகவல் தவறு. திருத்தப்பட்ட புதிய அட்டவணை ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டுமே பொருந்தும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் நுகர்வோர் கேட்கும் மதுபானங்களுக்கு உண்டான ரசீதுகளை கண்டிப்பாக வழங்க வேண்டும். அனைத்து அரசு மதுபான கடைகளுக்கும் டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. சேலத்தில் ஓடும் ரயிலில் கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடத்திய ஆந்திர ஐயப்ப பக்தர்கள் மீது வழக்கு பதிவு. வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் சேலம் ரயில்வே காவலர்கள் விசாரணை. கோவையில் 2வது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. கூட்ட நெரிசலால் தடுப்புகள் சாய்ந்ததில் குழந்தைகள் சிலர் காயம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே விவசாய நிலத்திற்குள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற யானைகள் கூட்டம். அடிக்கடி விளைநிலங்களை சேதப்படுத்துவதால் பல லட்சம் ரூபாய் இழப்பு என விவசாயி வேதனை. கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் சுவாமி கோயில் தெப்பக்குளத்தில் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தும் இந்து சமய அறநிலையத்துறை. மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக நடவடிக்கை. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 8 மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். அசைவ பிரியர்களின் அலைமோதும் கூட்டத்தால் விழாக்கோலம் பூண்டது சென்னை காசிமேடு மீன்பிடி சந்தை. புயல் கடந்து இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து மக்கள் மீன்களை அள்ளிச் சென்றனர். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மாட்டு வண்டி பந்தயம் கோலாகலம். சீறி பாய்ந்த காளைகளை சிறப்பாக இயக்கிய சாரதிகளுக்கு பரிசு. டெல்லியை நோக்கி மீண்டும் விவசாயிகள் பேரணியை தொடங்கியுள்ளதால் ஹரியானா ஷம்பு எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. மத்திய அரசுடன் இணைந்து டெல்லி அரசும் தங்களை தடுத்து நிறுத்துவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. மக்கள் நாள்தோறும் பயன்படுத்தும் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சாமானியர்களை பாதுகாக்காமல் கார்ப்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை அளிப்பதாகவும் சாடல். சபரிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. பக்தர்களுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடிகர் திலீப் நீண்ட நேரம் நின்று சாமி தரிசனம் செய்ததாக எழுந்த புகார். விளக்கம் கேட்டு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியது தேவசம் போர்டு. ஜம்மு காஷ்மீர் குப்வாரா மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு. வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கும் குடியிருப்பு பகுதிகள். சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் படையெடுப்பால் பதற்றமான சூழ்நிலை. அதிபர் பசார் அல் ஆசாத் தப்பிச் சென்ற விமானம் மாயமானதாக தகவல்.
பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. இந்திய அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் ஆஸ்திரேலியா மீண்டும் முதலிடம். ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியை தழுவியதை அடுத்து 3ஆம் இடத்திற்கு சென்றது இந்தியா. கேரளம் குருவாயூர் கோயிலில் இனிதே நடந்து முடிந்தது காளிதாஸ் தாரிணி திருமணம். பல்வேறு திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் வாழ்த்து.